எந்த ஒரு செய்தியும் அதன் நம்பகத்தன்மையை சொல்லும் நபரை பொறுத்தே அமைகிறது. அந்த வகையில் விண்வெளி ஆராய்ச்சியில் உலகிற்கே வழிகாட்டியாக திகழும் நாசா அமைப்பின் மூத்த விஞ்ஞானி மார்க் மேட்னி அவர்களின் ஆய்வு இன்று உலகையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்தில் ஆர்பிட்டல் டெப்ரிஸ் எனப்படும் விண்வெளி பொருட்கள் மற்றும் அவற்றின் சுற்றுப்பாதைகளை கணக்கிடுவதில் இவர் ஒரு தலை சிறந்த வல்லுநர். விண்வெளியில் சுற்றும் மிகச்சிறிய துகள் எங்கே எவ்வளவு வேகத்தில் பயணிக்கிறது என்பதை துல்லியமாக கணிக்கும் இவரது புலமைதான் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு விண்வெளி அதிசயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற சர்வதேச ஊடகங்கள் விஞ்ஞானி மார்க் மேட்னி அவர்களின் இந்த ஆய்வை வெளியிட்டன. பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு நற்செய்தி 2:9 சொல்லப்பட்ட ஒரு வரி பல நூற்றாண்டுகளாக விஞ்ஞானிகளுக்கு பெரிய சவாலாக இருந்தது. இதோ, அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. வழக்கமாக நட்சத்திரங்கள் அல்லது கிரகங்கள் வானில் கிழக்கிலிருந்து மேற்காக நகருமே தவிர ஓரிடத்தில் நிலையாக நிற்காது. ஆனால் விஞ்ஞானி மார்க் மேட்னி இதனை தடயவியல் வானியல் மூலம் அணுகினார். அதாவது ஒரு குற்ற இடத்தில் இருக்கும் தடயங்களை வைத்து உண்மையை சொல்வது போல வரலாற்றில் பதிவான வானியல் தரவுகளை வைத்து உண்மையை விளக்கினார். இதற்காக அவர் கிறிஸ்துவிற்கு முன் 5ஆம் ஆண்டில் சீன வானியலாளர்கள் பதிவு செய்த ஒரு பிரகாசமான வால் நட்சத்திரத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டார். விஞ்ஞானி மார்க் மேட்னி அவர்களின் கணித கணக்கீட்டின்படி அந்த வால் நட்சத்திரம் கிறிஸ்துவிற்கு முன் 5 ஜூன் மாதத்தில் பூமிக்கு மிக அருகில் கடந்து சென்றது. அப்பொழுது அது ஒரு தற்காலிக புவி ஒத்திசைவு இயக்கத்தை வெளிப்படுத்தியது. அதாவது பூமி சூழலும் வேகத்திற்கு மிகச்சரியாக இணையாக அந்த வால் நட்சத்திரமும் நகர்ந்தது. இதனால் பூமியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது வானில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மேல் பெத்லகேமுக்கு மேலே சில மணி நேரங்கள் அசையாமல் நின்றது போன்ற தோற்றத்தை அளித்தது. இன்றைய செயற்கைக்கோள்கள் வானில் ஒரே இடத்தில் நிற்பதை போன்ற அதே தொழில்நுட்பத்தை இயற்கை அன்று பயன்படுத்தியுள்ளது என்பதை விஞ்ஞானி மார்க் மேட்னி உலகிற்கு மெய்ப்பித்து காட்டியுள்ளார். இறுதியாக அறிவியல் என்பது விசுவாசத்தை அழிக்க வந்ததல்ல, மாறாக விசுவாசத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் ஒரு கருவி. விஞ்ஞானி மார்க் மேட்னி அவர்களின் இந்த ஆய்வு வேதாகமத்தின் வரிகள் வெறும் புனைவு அல்ல, அவை பிரபஞ்சத்தின் துல்லியமான விதிகளோடு பின்னப்பட்ட உண்மைகள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அன்பானவர்களே, அன்று சாஸ்திரிகளை வழிநடத்திய அதே நட்சத்திரம் இன்று நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கிறது. இதோ, அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் இருள் சூழ்ந்த பாதையில் செல்வதாக உணரலாம். வழி தெரியாமல் உங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படலாம். ஆனால் ஆண்டவெளியில் ஒரு வால் நட்சத்திரத்தை துல்லியமாக கணக்கிட்டு அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வந்து நிற்கச் செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையையும் வழிநடத்த வல்லவர். விஞ்ஞானம் ஆதாரங்களை கண்டறிகிறது. விசுவாசம் அந்த ஆதாரங்களுக்கு பின்னால் இருக்கும் படைப்பாளரை நம்புகிறது. அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை இயேசுவிடம் அழைத்துச் சென்றது போல இந்த அறிவியல் உண்மையும் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தட்டும். நீங்கள் தனிமையில் இல்லை. விண்மீன்களை வழிநடத்தும் தேவன் உங்களையும் உங்கள் இலக்கை சென்றடையும் வரை வழிநடத்துவார். நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுக்கான விடியல் நட்சத்திரம் உங்கள் வாழ்விலும் பிரகாசிக்கும். ஆமென்.